ரியாத் தமிழ்ச்சங்கம் பல்வேறு சமூக செயல்பாடுகளை தொடர்ந்து விளையாட்டு பிரிவிலும் ஒரு போட்டியை நடத்தி முடித்துள்ளது. ரியாத் வாழ் தமிழர்களிடையே விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் பொருட்டு பல்வேறு விளையாட்டுகளுக்கிடையில் கைப்பந்து துரட்டு நடத்துவது என முடிவு செய்து சமூக வலைதளங்கள் வாயிலாக செய்திகள் பகிரப்பட்டு போட்டிகளுக்கான அணிகளின் பதிவுகள் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டன. இலங்கை தமிழ் நண்பர்களிடமிருந்து ஒரு அணி உட்பட மொத்தம் 12 கைப்பந்து அணிகள் பதிவு செய்யப்பட்டன. இளநிலை போட்டிகள் கடந்த நவம்பர் 22, 2024 அன்று தொடங்கியது. ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் கடந்த டிசம்பர் 13, 2024 அன்று நடத்தப்பட்டன. ஸ்பார்டன்ஸ் பத்தா ஆ மற்றும் ஸ்பார்டன்ஸ் பத்தா ஆ அணிகள் முதல் அரையிறுதிப் போட்டியிலும், ஆர்டிஜி வெற்றி மற்றும் ஸ்னைப்பர்ஸ் 1 அணிகள் இரண்டாவது அரையிறுதியிலும் களம் கண்டன. அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஸ்பார்டன்ஸ் பத்தா ஆ மற்றும் ஸ்னைப்பர்ஸ் 1 அணிகள் இறுதிப் போட்டியிலும் களம் கண்டன. ரியாத் தமிழ்ச்சங்கம் நடத்திய இரண்டாவது கைப்பந்து துரட்டின் தும்பையராக ஸ்னைப்பர்ஸ் 1 அணியும், வாகையராக ஸ்பார்டன்ஸ் பத்தா ஆ அணியும் வெற்றி பெற்றன. அதனையடுத்து சீலர் விருது, ஸ்டார் பாய்ஸ் மற்றும் டெக் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்த கைப்பந்து போட்டிகளுக்கு ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரல், ஏசியன் மார்க்கெட்ஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ் ஆகியோர் புரவலர்களாக சிறப்பித்தனர். ரியாத் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் புரவலர்களுக்கு கேடயம் வழங்கி கௌரவித்தனர். போட்டிகளுக்கு மிகவும் உறுதுணையாக செயல்பட்ட நடுவர்களுக்கு பாராட்டு கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புரவலர்களுடன் சேர்ந்து கைப்பந்து துரட்டின் ஒருங்கிணைப்பாளர் திரு மதி சங்கிலிமுத்து, துணை ஒருங்கிணைப்பாளர்கள் திரு செந்தில் மற்றும் திரு ராம்மோகன் மற்றும் ரியாத் தமிழ்ச்சங்கத்தின் செயலர் திரு சரவணன் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கான பதக்கங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினர். ஏறத்தாழ 200 குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் கண்டு களிக்க இறுதிப் போட்டி சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனல்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.